ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பகா எண்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்பர்ஸோட டைப்ஸு, அதாவது நம்பர்ஸில் பேசிக்காக இருக்கிற 3 டைப்ஸ் என்னன்னு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இப்போது நம்பர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப பேசிக்கானது பார்த்திங்கன்னா இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இயல் எண்கள் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எண் அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இந்த சாதாரண எண்ணுக்கும் இந்த நேச்சுரல் நம்பர்ஸை டினோட் பண்ணுற குறியீடாக பயன்படுத்தக்கூடிய எண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஷேடோ மாதிரி போட்டிருப்பாங்க. டெக்ஸ்ட் புக்கெலாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இயல் எண்கள் அப்படிங்கிறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். நம்பர்ஸ்க்கு எண்டு கிடையாதுங்கிறனால நாம் இதில் வந்து லாஸ்ட் நம்பர் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுறோம். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸாக போயிட்டுருக்க எண்கள் எல்லாத்தையுமே நம்ம இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த குறியீடு வந்து எண். அடுத்தது முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது W அப்படிங்கிற குறியீட்டால் குறிக்கப்படுது. இது நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கிற அந்த நேச்சுரல் நம்பர்ஸும் வந்துடும் உள்ள. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 0 வந்து ஆட் ஆகிரும், அவ்வளோதான். ஸோ 0 ஆட் செய்யப்பட்ட நேச்சுரல் நம்பர்ஸை தான் நம்ம முழு எண்கள்னு சொல்கிறோம். இப்போ 0லேருந்து தொடங்கி தொடர்ந்து எல்லை இல்லாமல் போயிட்டுருக்கு எண்களை நம்ம முழு எண்கள்னு சொல்லிடுறோம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது இன்டிஜர்ஸ், அதாவது முழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸும் இருக்கும், 1 2 3 அப்படிங்கிற அந்த நேச்சுரல் நம்பர்ஸும் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். 0வும் இருக்கும், ஹோல் நம்பர்ஸ் வகையை சார்ந்த. இந்த நேச்சுரல் நம்பர்ஸோட ஆப்போசிட் நம்பர்ஸும் இருக்கும். அதாவது இந்த +1 2 3 இந்த பக்கம் ரைட் சைடு போயிட்டுருக்கும், இந்த பக்கம் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். நம்பர் லைன் கான்செப்டே தான். ப்ளஸ் நம்பர்ஸும் இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸோடது, அதனுடைய எதிர்குறிகளுடைய எண்களுமே இதில் அடங்கியிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம முழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது பேசிக் டைப்பு. இது இல்லாமல் நமக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், கலப்பெண்கள், இந்த மாதிரி நிறைய எண்கள் வகைகள் இருக்குது. அது போக போக பெரிய கிளாஸ் போக போக நம்ம படிச்சுக்கலாம். இப்போது நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்க்கு வருவோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஏன்னா இப்போது நிறைய இடத்துல நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு தெரியாது. பட் ஆனால் ப்ரைம் நம்பரை சொல்லுவாங்க, ப்ரைம் நம்பரை மெமரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னென்னு அவங்க ஒரு சரியான புரிதல் இருக்காது. அதை நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ இன்னொரு முக்கியமான கான்செப்ட் வந்து 1 அப்படிங்கிறது வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. இப்போ நான் ப்ரைம் நம்பர்னு சொல்கிறேன் இல்லையா, எதெல்லாம் ப்ரைம் நம்பர்னு சொல்கிறனோ அதெல்லாம் போக மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸை காம்போசிட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பகு எண்கள், பகா எண்கள்னு சொல்கிற நம்பர்ஸ் தவிர மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பகு எண்கள்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் காம்போசிட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். 1 அப்படிங்கிறது எதுலேயுமே வராது, நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1 2 லிஸ்ட்லேயுமே வராது. அதனால் 1 வந்து ஒரு தனி நம்பர், ஒரு ஜென்ரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பகா எண்கள்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது இதுக்கு ஒரு வரையறை என்னென்னா, 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்களை தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது a number divided by 1 and itself, a number only divided by 1 and itself. இப்போது நான் 2ன்னு ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறேன். இந்த 2ங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம 1ஆல் டிவைட் பண்ண முடியும், டிவைட் ஆகும். 2 மட்டும் இல்லை, எந்த நம்பரையுமே நீங்கள் வந்து 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா டிவைட் ஆகிரும் கண்டிப்பாக. அதே மாதிரி அந்த 2வை 2ஆலேயே டிவைட் பண்ணுறேன், கண்டிப்பாக டிவைட் ஆகும். எல்லா நம்பருமே நீங்கள் சூஸ் பண்ணுற எல்லா நம்பருமே 1ஆலையும் டிவைட் ஆகும். அதாவது டிவைட் ஆனால் அதே நம்பர் ஆன்சராக கிடைக்கும், அதே நம்பராலையும் டிவைட் ஆகும். அப்போ 1ங்கிற ஆன்சர் கிடைக்கிது. இப்போ இதே நீங்கள் 2 இப்போ நான் 1ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அடுத்து 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன், வேறு ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். 2வை 3ஆல் டிவைட் பண்ணிங்கனாலும் டிவைட் ஆகாது. டெசிமல் ஆன்சர் கிடைக்கும், அப்படின்னாவே அது டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது 2வை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், அப்போ கேன்சல் ஆகும். 1 2s are 2, 2 2s are 4ன்னு கேன்சல் ஆகும். ஆனால் அகெயின் அது வந்து ஒரு 1/2ங்கிற ஒரு ஃப்ராக்ஷனை கொடுக்குது. 1/2 கண்டிப்பாக டெசிமலில் தான் ஆன்சர் வரும், 0.5ன்னு வரும். இப்போ டிவைட் ஆகாது. அப்போ இந்த 2ங்கிற நம்பரு 1ங்கிற நம்பராலையும்
2ங்கிற அதே நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகுது. மீதி எந்த நம்பர் நான் வந்து இங்கே 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன், இங்கே 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் 5ஆலையோ 6ஆலையோ எதில் டிவைட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு டெசிமல் வேல்யூ கொடுக்குற மாதிரி தான் வரும் ஆன்சர். ஸோ இப்படிப்பட்ட நம்பர்ஸ் தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். அந்த 1 அப்படிங்கிற நம்பராலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும், வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். அப்போ 2 ஒரு ப்ரைம் நம்பர். 2 வந்து ஒரு ப்ரைம் நம்பருங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி 3ஐ ட்ரை பண்ணிங்கனாலும் இதே கண்டிஷன் தான் வரும். ஸோ 3 ஒரு ப்ரைம் நம்பர். பட் ஆனால் 4ஐ ட்ரை பண்ணி பாருங்களேன். இங்கே நான் போடுறேன் பாருங்கள். 4ஐ வந்து ஆஸ் யூஸ்வல் 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4ன்னு கிடைக்கும். 4ஐ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1ங்கிற ஆன்சர் கிடைக்கும். பட் 4 வந்து 2ஆலையும் டிவைட் ஆகும். பாருங்கள், இங்கே வந்து 2 வாய்ப்பு தான் கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 நம்பர்ஸால் டிவைட் ஆகுது. 3 நம்பர்ஸால் டிவைட் ஆகுது. இப்படிப்பட்ட எண்களை தான் நம்ம வந்து பகு எண்கள்னு சொல்கிறோம். அப்போ 5ம் வந்து நீங்கள் வேறு 5ஆலையும் 1ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ 5 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். 6 காம்போசிட் நம்பர். இந்த மாதிரி எல்லா எண்களுக்குமே, அதாவது எண்களுக்கு எல்லை இல்லை, அதனால் பகு எண்களுக்கும் எல்லை இல்லை, பகா எண்களுக்கும் எல்லை இல்லாமல் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களோட லிஸ்ட் எழுதுகிறேன் பாருங்கள். 1 வந்து 2லேயுமே சேராதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ வந்து மீதி இருக்கக்கூடிய எண்களில் எது எது பகா எண்களாக வரும் அப்படின்னா 2 3 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 47 53 59 61 67 71 73 79 83 89 97. இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள்னு நம்ம சொல்லுவோம். 1 2லேயுமே சேராது. இதை தவிர மீதி இருக்கக்கூடிய எண்கள், இப்போது இங்கே 89 இருக்கா, அடுத்து 90 91 92 இதெல்லாம் பார்த்திங்கன்னா பகு எண்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துடும். பகு எண்கள், அதாவது காம்போசிட் நம்பர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துடும். இப்போ 1லேருந்து 100 வரைக்கும் தான் எழுதியிருக்கேன். இது மொத்தமாக 25 நம்பர்ஸ் இருக்கும். 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்னென்னு கேட்டால் 25 நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இது எல்லாத்துலேயும் பாருங்களேன், எங்கேயுமே ஈவன் நம்பர்ஸே இருக்காது. இது 1 மட்டும்தான் ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண். பகா எண்கள்லேயே இருக்கிற ஒரே ஒரு இரட்டைப்படை எண் 2 மட்டும்தான். இதுவுமே ஒரு ஜென்ரலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது 1 வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. இருக்கிற ப்ரைம் நம்பர் லிஸ்ட்டில் இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமாக நீங்கள் ப்ரைம் நம்பர் லிஸ்ட் எடுத்தாலும் கூட அதில் 2ஐ தவிர வேறு எந்த ஈவன் நம்பருமே இருக்காது. இரட்டைப்படை எண்கள்னாவே 2 மட்டும்தான். அப்போ மீதி இருக்க ஒற்றைப்படை எண்கள் எல்லாமே பகா எண்களா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒற்றைப்படை எண்கள்னால் பகா எண்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ 9ங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண் தான், அதாவது ஆட் நம்பர் தான். ஆனால் அந்த 9 பார்த்திங்களா 1ஆல் டிவைட் ஆகும். எல்லா நம்பருமே 9ஆலையும் டிவைட் ஆகும். ஆனால் 9 3ஆலையும் டிவைட் ஆகும். அப்போது இது ஒரு ஒற்றைப்படை நம்பராக இருந்தும் கூட இதுக்கு 3 நம்பர்ஸ் வந்து ஒரு டிவைடண்ட்டாக இருக்குது. 3 நம்பரால் இது டிவைட் ஆகுது. அதனால் இது வந்து ஒரு பகு எண் ஒரு பகு எண் தான், இது பகா எண் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.